Hi friends, welcome to Flames to Fashion and today day 60, successful day 60, which means I am grateful for you all, your support and love and your views and your likes and everything, and without your support I can't reach this day 60, and thank you so much once again. I am grateful to you all. And இன்னைக்கு டே 60 அப்படின்றனால நம்ம ஒரு ஸ்பெஷல் saree பார்க்கலாம் அப்படின்னு இந்த saree நான் எடுத்துருக்கிறேன். இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெரூன் கலர் saree. யூஸ்வலாகவே மெரூன் கலர் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், என்னுடைய இந்த மெரூன் கலர் saree. இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரைனிங் நாங்கள் போயிருந்தப்போ அங்கே வந்து நிறைய சாரீஸ் கொண்டாந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இந்த saree நான் எடுத்தேன். 800 தான் காஸ்ட் இது. இந்த saree வந்து எனக்கு பிடிச்சிது. என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த மெரூன் கலர் பிடிச்சிது, ப்ளஸ் அதில் போட்டிருந்த இந்த புட்டாஸ் எனக்கு ரொம்ப, இந்த மாங்காய் புட்டாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்டர்லெஸ், வெயிட்லெஸ் எல்லாமே சேர்ந்து இந்த saree வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக எனக்கு ஆக்குச்சு. இந்த saree வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய இது பல்லு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் அதனுடைய பல்லு. கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்கில் இருக்கும் இந்த பல்லு. இந்த கலரில் வந்துருக்கும், க்ரீன் கலருக்கும் அந்த மெரூனுக்கும் அந்த க்ரீனுக்கும் அப்பா செமையாக இருக்குது தெரியுமா. இந்த saree எனக்கு பார்த்த உடனே இந்த saree ரொம்ப பிடிச்சிது. சில நேரம் saree எடுக்க போகிறப்போ கடையிலே போனாலுமே புரட்டுன்னு புரட்டுவோம். ஆனால் வந்து எந்த ஒரு சாரியுமே நமக்கு ஒழுங்காக அமையாது. பட் ஆனால் இந்த saree எனக்கு பார்த்ததுமே டக்குன்னு எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிது. அதனுடைய கலர், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுக்கு வந்து நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 60th டே இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக saree போடுவோம் அப்படின்றதுக்காக இந்த saree நான் எடுத்து நான் போட்டேன். ஆல்ரெடி வந்து இந்த டிசைன் நீங்கள் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. இதைத்தான் திரும்ப போட்டுட்ருப்பேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, நான் வந்து ஆரி ஒர்க்கை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னாக்கா, ஆரி ஒர்க்கை வந்து நான் வந்து எடுத்து நான் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, அதில் உட்காந்தோம்னாக்கா டைம் ஆகும், ரொம்ப டைம் எடுத்து நம்ம பண்ணணும், சீக்கிரம் ப்ளவுஸை முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே நான் ஆரி ஒர்க்கை தள்ளி வச்சுருந்தேன். பட் என்னையே மீறி எனக்கு வந்து ஆரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சுதுங்களா. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ரேம் வச்சு போடாமல் ஹேண்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டேன், ஃபுல் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன். சரி நம்ம ஹேண்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இந்த டிசைன்ஸை வந்து நான் எடுத்து வரைஞ்சி அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கி அப்புறம் அதுக்கு வந்து இதை நான் முடித்தேன். இது ஃபுல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான், ஆரி ஸ்டிச்சிங் கிடையாது. இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான். ஒரு கொடி டிசைன் போட்டு அதில் வந்து ஒரு கொடி மாதிரி போகுது, அதில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் புட்டாஸ் போட்டு எல்லாத்தையும் இதில் முடிச்சிருக்கேன் பாருங்கள். கைக்கும் அதே டிசைனை அப்படியே வந்து காப்பி பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா. இதுக்கு நான் கைக்கு ஹேங்கிங்ஸ் எதுவும் கொடுக்கல, கையிலே வந்து கிராண்ட் ஒர்க் இருக்கிறதுனால ஹேங்கிங்ஸ் எதுவும் கொடுக்கல, ஃப்ரண்ட்லேயும் நான் எதுவும் பண்ணலை. ப்ளஸ் இதுக்கான டெசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கடையில் வாங்கலை, இது நானே செஞ்சது. இந்த டெசல் தெரியுதுங்களா, அந்த சாரீக்கு மேட்ச் கலரில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் கலரில் வந்து இந்த டெசல் ரெண்டுமே வந்து நானே ஹேண்ட் மேக்கிங் தான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, நீ இதை செஞ்சு கொடுத்தாலே உனக்கு ஒரு டெசலுக்குமே 100 200 கிடைக்குமே, இதையே நீ இதுவாக ஒரு பிஸ்னஸாகவே செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, செய்யணுன்னா எடுத்து எவ்வளோ வேணாலும் செய்யலாம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய டெய்லரிங் ஒர்க் வந்து என்னுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டவும் எனக்கு வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கிறதுனாலவும் வந்து எனக்கு மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு டைம் கிடச்சிதுன்னா வெளியில் வந்து ஒரு பிஸ்னஸாகவோ இல்லை மற்றவங்க கேட்குறவங்களுக்கோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். ப்ளஸ் இதுக்கு ஒரு வந்து பேண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான். இன்றைக்கி வந்து இது வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 month எடுத்தது. ஏன் அப்படின்னாக்கா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து போட கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். இது நான் எப்போ நான் கட்டினேன் அப்படின்னாக்கா, இந்த நியூ இயர், அதாவது 2024 நியூ இயர் இருக்குது, ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த நியூ இயரில் தான் ஃபஸ்ட்டு இந்த saree நான் கட்டினேன். அதுக்கப்புறம் இன்னும் இந்த saree நான் கட்டவே இல்லை. அதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டே. இதில் ஏன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜியோ ஒன்று வந்துச்சு, ஸ்கூலுக்கு வந்து சுடிதார் போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த saree வந்து அந்த நியூ இயருக்கு கட்டி நான்
ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமேலுக்கு நான் கட்டவே இல்லை. இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குது, என்னுடைய ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆரி வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலும் இது போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஐடியா நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கவி ஸ்டிச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.